சார் மிஸ்டர் இளங்கோவன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். சார் எனக்கு வந்து தரைக்குப்புற பார்த்து படுத்து எனக்கு சுய இன்பம் பண்ணுற பழக்கம் இருக்குது. இப்போ வந்து நார்மலாக பண்ண முடியல. அதே மாதிரி விறைப்புத்தன்மை குறைபாடாக இருக்குது. இப்போ கல்யாணம் எனக்கு ஆகப்போது, எனக்கு வந்து இதுலேருந்து வெளியே வர ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்குறாரு சார். ப்ரோன் மாஸ்டர்பேஷன், அதாவது பெட்டில் படுத்துக்கிட்டு அதன் மேலே அசைவோட விந்த வெளியேற்றுறது வந்து ப்ரோன் மாஸ்டர்பேஷன் பேர். இதில் ஒன்றும் பொதுவாக இதில் எந்த ஆபத்தும் இல்லை. ரொம்ப ஏதாவது உங்கள் ஃபுல் வெயிட் அது மேலே வச்சு ஏதாவது ரஃப்பாக பண்ணால் தான் தொந்தரவு வரும். அப்படி யாரும் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. அப்படி வேணும்னே நீங்கள் பண்ணாதான். பொதுவாக காமன் சென்ஸு ஓரளவுக்கு போதை இல்லாமல் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ப்ரோன் மாஸ்டர்பேஷன். இதனால் எந்த கெடுதலும் வராது. இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மனைவியோட உறவு வைத்துக் கொள்ளும்போது எல்லாம் சரியாயிடும். இதனால் எந்த தீங்கும் வராது. இதை நீங்கள் இப்போ மாற்றினாலும் சில நேரங்களில் உங்களுக்கு பெரிய லாபம் இருக்காது. நீங்கள் வேறு முறையில் சுய இன்பம் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, விந்து வருமானு சொல்ல முடியாது. திடீர்னு மாற்றும்போது உங்களுக்கு குழப்பம் வரலாம். கைகளில் மாஸ்டர்பேட் பண்ணுறது நீங்கள் ஆபாச படங்கள், வீடியோக்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி கையில் தூண்டி விந்து வெளியேற்றுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஆனால் சில நேரங்களில் அதுக்கு டைம் எடுக்கும். டக்குன்னு ஒரு முறையிலேருந்து இன்னொரு முறைக்கு நீங்கள் மாறும்போது அப்படி மாறணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் மாறலாம். இதை நிறுத்தி அதுக்கு கொண்டு போகணும், அப்போ தான் எல்லாம் சரியாகும்ன்றது உண்மையல்ல. சார் ரத்தினம் அப்படின்றவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். அவங்க ஹஸ்பண்டுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஒரு சில டைமில் வந்து யூரினில் வந்து பிளட் கலந்து வருது. இப்போ அவங்க உடலுறவில் இருக்கலாமா வேண்டாமான்னு கேட்குறாங்க. யூரினில் பிளட்டு கலந்து வர்றது வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும். ஒன்று வந்து பிளாடரில் வந்து சிறுநீர் தொற்று வந்திருக்கலாம். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி கொஞ்ச நாளைக்கு சிறுநீர் போகிறதுக்கு கத்தீட்டர் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி கத்தீட்டர் போடும்போது சிறுநீர் பையில் வந்து பிளாடர், யூரினரி பிளாடரில் கிருமி தொற்று வந்திருக்கும். இப்போ வீட்டுக்கு வந்த பிறகும் சில நேரம் சிறுநீர் போகும்போது ரத்தம் வரலாம். இதை சரி செய்ய வேண்டும், அதான் முக்கியம். இதை சரி செய்யணும். கண்டிப்பாக மருந்துகள் எடுத்துக்கொண்டு சரி செய்யணும். டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது போல் பண்ணுங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி முடிஞ்சு எல்லாம் நல்லா ஆயிடுச்சுன்னா ஒரு 2-3 மாதங்கள் ஆயிடுச்சு, உங்கள் டாக்டர்கள் செக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். பொதுவாக 2-3 மாதங்களில் செக்ஸை நீங்கள் திரும்ப கொண்டு வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பிளட்ல யூரின்றது ஒரு முக்கியமான கிருமி தொற்றினுடைய அடையாளம். நீங்கள் ஸ்கேன் பண்ணால் அந்த பிளாடரில் அதற்கான அறிகுறிகள் தென்படும், அந்த பிளாடர் இன்ஃபெக்ஷன். அதே மாதிரி டாக்டர்கள் சரியான மருந்துகள் கொடுத்து இந்த சிறுநீர் தொற்றை குணப்படுத்தணும். இல்லைன்னா இதில் சில நேரங்களில் கிட்னியில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்குது. சார் மிஸ்டர் மாரி தமிழரசன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். சார் ஹெச்ஐவி டெஸ்ட் நான் இப்போ பண்ணியிருக்கேன், அது நெகட்டிவாக இருக்குது. அதனால் டிபெண்ட் பண்ணலாமா, இன்னொரு 6 மாதம் கழிச்சு திரும்ப எடுக்கலாமான்னு கேட்குறாரு. பொதுவாக உலக அளவில் இந்த மாதிரியான பாலியல் உறவுகளில் தெரியாத நபர்களோட இல்லை பாலியல் தொழில் செய்கிறவங்களோட உறவு கொள்வது வந்து, அல்லது ஒரு மசாஜ் பார்லரில் உறவு கொள்வது ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சில நாடுகளில் செக்ஸ் டூரிசம்னே இருக்குது. செக்ஸுக்காகவே இங்கே பேங்காக் போகிறது, இந்தியாவில் கோவா போன்ற மாநிலங்களில் பல இடங்களில் இது செக்ஸ் டூரிசம். அப்போது இந்த பிரச்சனைகளுக்கு பொதுவாக உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, 72 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் செக்ஸ் முடித்து ஒரு ஹெச்ஐவி ப்ரிவென்ஷன் மாத்திரைகள் சாப்பிட்லாம். அது ரொம்ப பாதுகாப்பானது. 100% ஹெச்ஐவியை தடுத்துரும். அல்ல உங்களுக்கு வந்து அதை விட தாண்டி நீங்கள் லேட்டாக வர்றீங்க அப்படின்னா, டாக்டரை பார்க்கும்போது முதல் டெஸ்ட்டு, 2வது டெஸ்ட்டு வந்து 3 மாதம் கழித்து எடுக்கணும். 3வது டெஸ்ட்டு வந்து 6 மாதம் கழித்து ஒரு டெஸ்ட் எடுக்கணும். இதை கண்டிப்பாக அமுல்படுத்தணும் அப்படின்னா தேவையில்லை. ஆனால் பொதுவாக இந்த மாதிரி 3 மாதங்கள் கழித்து ஒன்று, 6 மாதங்கள் கழித்து ஒன்று எடுக்கிறது நல்லது. நம்ம ரொம்ப தெளிவாக இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறது நல்லது. சில பேர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் வராது, அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்குது. நான் ரொம்ப பாதுகாப்பாக தான் இருந்தேன்னு அவங்க நினச்சாங்கன்னா, இது கம்பல்சரி இல்லை, இது ஒரு கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணால் நல்லது.